ஆனால் வழக்கம் போல் அண்ணன் பழனிசாமி அந்த பதவி வெறியில் 4 ஆண்டு முதலமைச்சராக இருந்து மக்கள் வரி பணத்தை எல்லாம் ருசித்தவர்கள் அந்த ருசி கண்ட பூனை மாதிரி எப்படியாவது பதவிக்கு வந்து விட வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்றிவிட வேண்டும். பதவி ஆசையெல்லாம் தாண்டி பதவி வெறியில் அவர் பேசுவதும், அவர் என்னமோ ஆட்சியாளர்கள் தான் இதற்கு காரணம், ஆளுங்கட்சி தான் காரணம், இதில் சதி இருப்பது போல் அவர் எடுத்துக்கொண்டு ஆடு நினைவுன்னு ஓனாய் அழுகிறது போல தாவாய்க்காவிற்காக அவர் வக்கீலை போல வாதப்பட்டு இருக்காரு. நம்ம ஊர்லாம் சொல்லுவாங்க, வீடு பத்திக்கிட்டு எறிகிறப்ப சுருட்டுக்கு நெருப்பு கேட்ட மாதிரி அவர் கூட்டணி கணக்கெல்லாம் இந்த நேரத்தில் இன்னும் அவங்க போன சனிக்கிழமை நேரம் அந்த 41 பேரும் நம்மை போல் நன்றாக உயிரோடு இருந்திருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு உயிரோடு இல்லை. அதையெல்லாம் கூட அவர் பொருட்படுத்தாமல் அவர் வழக்கம் போல அவருடைய நடவடிக்கை அநாகரிகமாக இருக்கிறது. கூட்டணி கணக்குகளை பேசி, இது கூட்டணி பேசுகிற நேரமா? திரு விஜய் அவர்கள் கூட்டணி பற்றி பேசக்கூடிய மனநிலையில் இருப்பாரா? நான் கூட ஊடகங்கள்லாம் பார்க்குற சில செய்திகள்லாம் வந்து கூட்டணி சம்மந்தமாக பேசுகிறாங்கன்னு. நிச்சயம் யாருமே இந்த நேரத்தில் இத்தனை பேர் பலியாகி இருக்கிறார்கள், இன்னும் அவர்கள் கட்சி நிர்வாகிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இந்த நேரத்தில் அவர் கூட்டணி பற்றி பேசுவதெல்லாம் எந்த ஒரு மனிதருக்குமே இருக்காது, எந்த ஒரு தலைவருக்கும் இருக்காது. ஆனால் பல ஒரு ஊராக போய் கூறுறதை பார்த்தா அவரை கூட்டணி வர வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை. எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு பழனிசாமி தலைகீழ நின்னாலும் இந்த முறை அவரை வீழ்த்தாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓயாது. தமிழ்நாடு முழுவதும் எங்கள் தொண்டர்கள் அவருடைய அந்த ஓனாய் வேஷத்தை பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. ஏன்னா துரோகத்திற்கே பெயர் பெற்றவர். இன்றைக்கு அவர் வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை வேகத்தில் 13 பேரை துப்பாக்கியால் குருவியை சொல்வது போல சுட்டு மரணமடைந்த சமயத்தில் இவர் அங்கே செல்லவில்லை. ரொம்ப நாள் கழித்து பயந்து கொண்டு, காவல்துறை கையில் இருந்தாலும் பயந்து போனார். அன்றைக்கு சேலத்தில் இருந்தவர் நான் தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டேங்கிறார். ஆனால் இந்த விஷயத்தில் முதலமைச்சர் பார்த்த உடனே சென்று விட்டார். இன்றைக்கு கூட நான் அதை அரசியலாக பேச விரும்பவில்லை. ஆனால் சில கட்சி தலைவர்கள் இந்த விஷயத்தில் அரசியலாக்குவதோ, அந்த குடும்பங்கள்லாம் தொலைக்காட்சிகளையோ அந்த செய்திகளை பத்திரிகைகளை படித்தால் எவ்வளவு வருத்தப்படுவார்கள். நமது வீட்டில் சாவிட இளவு இருந்திருக்கு, இவங்க நம்மளை வைத்து அரசியல் செய்கிறார்களே என்று எண்ணுகிற அளவுக்கு மிக மோசமான நிலையில் சில தலைவர்கள் பேசுவதும், இதில் என்ன சதி இருந்துட முடியும்? இது ஒரு விபத்து. இதில் திட்டமிட்ட சதியோ ஏதோ இருக்காது. அது கூட்டுறாங்க, நெரிசல் அதிகமாகுது. அந்த நெரிசலில் நிறைய பேருக்கு தண்ணீர் இல்லாததுனால அவர் மூர்ச்சை ஆகிறார்கள், அதில் மிதிப்படுறாங்க. இதான் நடக்குது, பார்க்குறோம் நம்ம. இதை கடந்த ஒரு வாரமாக இதை வைத்துக்கொண்டு எவ்வளவோ அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் உச்சத்தில் போய் பழனிசாமி கூட்டணிக்காக போய் ஒரு ஊராக போய் எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் ஆளுங்கட்சியை சாட்டுறது வேற. ஆனால் அவர் என்னமோ அது ஆளுங்கட்சி தான் காரணம் என்று சொல்கின்ற அளவுக்கு அவர் செல்வது உண்மையிலேயே ஒரு தரம் தாழ்ந்த அரசியலாகத்தான் தெரியும். மத்திய அரசு அதான் சொன்னால் அவருடைய அனுபவமின்மையை தான் அதை காமிக்கிறது தவிர, மற்றபடி அதை முதல்வர் பெருந்தன்மையாக எடுத்துகிட்டு போயிட்டார். அதை பார்த்ததும் நண்பர் திருமாவளவன் எவ்வளவு அப்படியெல்லாம் பேசக்கூடியவர் இல்லை. அவரே வந்து வலியவர்களுக்கு ஒரு நீதி, எளியவர்களுக்கு ஒரு நீதியாங்கிற அளவுக்கு பேசியிருப்பது கூட முதல்வர்கள் அதில் ரொம்ப நிதானமாக இருந்திருக்கிறார். நிறைய பத்திரிகையாளர்கள் அவருக்கு ப்ரெஷர் கொடுத்த போய் சரி, நீதிமன்றமே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கேட்டப்போ கூட அதை இன்னுமே அவர் நேற்று நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு பிறகு உடனே போய் கைது செய்திருக்கலாம். அது மாதிரி அவர் புஷி ஆனந்தா இருக்கட்டும், நிர்மல்குமாராக இருக்கட்டும், அவங்க எங்கே இருக்காங்கன்னு என்ன காவல்துறைக்கு தெரியாதா என்ன? இருந்தாலும் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் கூட போய் பெயில் எடுத்துக்கிட்டோன்னு கூட அவங்க பெருந்தன்மையாக இருப்பதாகத்தான் நாங்கள் தெரியுது. இது ஆட்சிக்கு நான் ஆதரவாக பேசலை. நமது அரசாங்கம்,
நாம் பிடிக்குதோ இல்லையோ தமிழ்நாட்டின் அரசாங்கம் இதில் சரியாக செயல்படுவதாக தான். இன்னொன்று காவல்துறை சரியாக செயல்படுவதாகவும் இன்னும் சில பேர் சொல்கிறாங்க. அண்ணன் பழனிசாமி சொல்லுது, அவங்க மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அவங்க திருமதி அமுதா அவர்கள்லாம் இதில் அவங்கெல்லாம் எவ்வளோ ரெப்யூட்டட் ஆஃபீஸர்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க இதில் வந்து உட்காந்து இப்போ விளக்கம் கொடுக்குறாங்கன்னா அதில் எந்த தவறும் நடக்காததுனால தான் அவங்க வந்து உட்காந்து பேசுகிறாங்க. அது மாதிரி அவர் அடிஷனல் டிஜிபி டேவிட்சன் அவர்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர்கள்லாம் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அவர்கள் வந்து முக்கியமான பொறுப்பில் தான் இருப்பாங்க. எப்படி அவர் பழைய ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் அவர்களோ அது போல் அவர்கள் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் ஆட்சிகள் மாறினாலும் அவர்கள் வந்து சிறந்த நிர்வாகிகள் என்பதால் நல்ல ஆஃபீஸர்ஸ்னால எல்லா அரசாங்கத்திலையும் அவர்கள் முக்கிய பதவியில் இருப்பாங்க. அது மாதிரி திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்கள் ஒரு சிறந்த அதிகாரி, நேர்மையான அதிகாரி. அவர் பிஎம்ஓவில் கூட இருந்துட்டு வந்தவங்க தான். அவர்கள்லாம் இதில் வந்து ஏதோ காவல்துறை பக்கம் ஏதாவது தவறோ இல்லை அரசாங்க பக்கம் தவறு இருந்தால் அவங்க வந்து யார் அவர்களை அழுத்தம் கொடுத்தாலும் அவர் வந்து உட்காந்துலாம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நடத்த மாட்டாங்க. அது இது தவறுமே நடக்கலைங்க, எங்கேயுமே தவறு இல்லை. அது கூட்ட நெரிசலில் அவரெல்லாம் டீஹைட்ரேஷன் ஆகி மயக்கப்பட்டு குழந்தைகளும் பெண்களும் நண்பர்களும் அங்கே வந்து மிதிப்பட்டு இறந்துருக்காங்க. அதான் வயிற்று எரிச்சலாக இருக்கே தவிர இதுக்கு யாரையும் போய் நம்ம குற்றம் சொல்வதனால அது சரியாக இருக்காது. அதனால் இதில் வந்து தாவேக்காவையும் நாம் குற்றம் சொல்ல முடியாது. அவங்க தார்மீக பொறுப்பேற்றிருக்கணுங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்போம். அதுபோல் அரசாங்கம் இதில் சரியாக தான் டே ஒன்லேருந்து செயல்பட்டு வராங்க. இன்னும் சொல்ல போனால் முதல்வருக்கு யாரையும் கைது செய்ய வேண்டிங்கிற எண்ணமே இல்லை. ஏன்னா கோர்ட் நாளைக்கு கேட்கிட்டா என்ன பண்ணுறதுக்காக தான் அந்த 2 மாவட்ட செயலாளர்களையும் அவர்கள் கைது செய்திருப்பதாக தான் நினைக்கிறேன். ஏன்னா அது கைது செய்வதால் இதில் வந்து பெரிய தெரு வந்துட போகிறேன். ஏன்னா அவர்களோட இன்டென்ஷனெல்லாம் அந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆர்வக்கோளாறு தான் அதெல்லாம் காரணம். இன்னும் வருங்காலத்தில் அந்த கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரியான நடைமுறைகளை பயன்படுத்தி இது போன்ற மரணங்கள் யாருக்கும் எந்த கஷ்டம் வராமல் நிகழ்ச்சிகள் நடத்தணும்.